ஏய் மச்சி, இங்கேருந்து ரூமுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். நீ ஏன்டா இந்த வேலை செய்யலன்னு கேட்டால் அவனை சொல்கிறான், அவனை கேட்டால் ஒன்றை சொல்கிறான், இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இனிமேல் எவன் எந்த வேலை செய்யலனாலும் ரூமில் ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் குரூப்பில் மாணவரியாக திட்டுவேன், எவனும் என்னை கேட்கக்கூடாது. ஹலோ முத்து, பாத்ரூம் போனால லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டுப்படா. ஹலோ தம்பி கோகுலு, வந்து தட்டை கழுவிட்டு போப்பா. உனக்கு வந்து நாங்கள் கழுவுறதுக்கு நாங்கள் இன்னும் வேலைக்காரங்கள, வந்து கழுவிட்டு போ. தம்பி தீபக்கு, ரூமில் ஈர ஜட்டிலாம் காயப்படாதுன்னு ஒட்ட எத்தனை தடவை சொல்கிறது? இனிமேல் ஜட்டி காஞ்சினா பெரு ஜட்டிலாம் பறக்க விட்ருவேன். இனிமேல் இந்த குரூப்பில் எடுத்து போகிறதெல்லாம் வேணாண்டா, ஒரு மாறு இருக்குடா. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வர பார்க்குறாங்கடா, ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன். ஏன்டா இப்போ தான் சொன்னோம், அதுக்குள்ளே குரூப்பில் எதில் போட்டிருக்கான்டா. இவ்வளோ மானரோசம் உள்ளவன்லாம் அவன் அந்த வேலையை செய்யணும்டா. என்னங்க பேச்சுலர்ஸா இருக்கவங்க இப்படி எல்லாமா யோசிப்பீங்க? ரூமுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா? அடடா. திலீப் அப்படின்றவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோல பேச்சுலர்ஸ் எல்லாம் ஒன்னா தங்கி இருக்கும் போது கண்டிப்பா வந்து சில பேர் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரிதான் இங்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வேலையை அவங்க பார்க்க மாட்டாங்கப்பா. அதை மானிட்டர் பண்றதுக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா பார்த்த எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த குரூப்ல ஓகே குரூப் ஓபன் பண்ணியாச்சு, அதுல ஏதாவது ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு வேலையும் நோட் பண்ணி சொல்றாங்க. இதுக்கே டயர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது வெறும் ஃபன்னுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோ அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல இந்த வாட்ஸ்அப் குரூப் வீடியோ ஒன்று. அண்ட் இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணிக்கோங்க.